காலைதோறும் புதியவை. தாழ்மை நற்பண்பு. மார்ச் 15. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. ஒரு பெரிய கர்வாலி மரம் சிறிய புல்லும் பற்றிய ஒரு சிறு கதை உண்டு. அக்கர்வாலி மரம் தன்னருகில் வளர்ந்து வந்த சிறிய புல்லை நோக்கி, ஓ அற்ப புல்லே, நீ எவ்வளவு பலனற்றதும் நிலையற்றதும் சிறியதுமாயிருக்கிறாய். ஆனால் என்னை பார், நான் எவ்வளவு உயர்ந்தோங்கி பெரிய மரமாயிருக்கிறேன் என அடிக்கடி பெருமை அடித்து கொண்டது. தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ள அந்த புல்லுக்கு ஒன்றும் இல்லாதிருந்தபடியால் அது எப்போதும் அமைதியாகவே இருக்கும். ஒரு நாள் ஒரு பலத்த புயல் காற்று வீசவே அந்த பலம் வாய்ந்த கர்வாலி மரம் ஆட ஆரம்பித்தது. ஆனால் இயன்ற மட்டும் நேராக நிமிர்ந்து நிற்க முயற்சித்தும் அது வெகு சீக்கிரமாகவே பெருஞ்சத்தத்துடன் தரையில் விழுந்துவிட்டது. புயல் காற்று ஓய்ந்தபோது கர்வாலி மரம் புல்லுக்கு என்ன நேர்ந்தது என்று அறியும்படி அது மெதுவாக அதனை எட்டி பார்த்தது. புல் எப்போதும் போல தழைத்து நின்று கொண்டிருந்தது. அதை கண்ணுற்று வியப்படைந்த கர்வாலி மரம், ஓ சிறிய புல்லே, அவ்வளவு உயர்ந்தோங்கிய என்னாலேயே அப்பலத்த புயல் காற்றில் நிலை நிற்க முடியவில்லையே. நீ இவ்வளவு சிறிய அற்ப புல்லாயிருந்தும் உன்னால் எப்படி அப்புயலை சமாளிக்க முடிந்தது என்று கேட்டது. அதற்கு அந்த புல் புன்முறுவலுடன், அது மிகவும் எளிதானது. காற்றும் புயலும் என் மீது வீசும்போது நான் தலை குனிந்து கொள்வேன். அப்போது அவை எனக்கு எந்த பிரச்சனையை உண்டாக்காமல் எனக்கு மேலே கடந்து சென்றுவிடும் என்று பதிலளித்தது. ஒருமுறை சாது சுந்தர் சிங் இங்கிலாந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சகோதரி, உமக்கென்ன, நீர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் உமக்கு என்ன வரவேற்பு, என்ன புகழ் என்று அவரிடம் கூறினார்கள். அப்போது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஏறி சென்ற கழுதையாகவே நான் என்னை நினைக்கிறேன். அன்று கிறிஸ்துவை சுமந்த கழுதை தனக்குத்தான் மகிமை செலுத்துகிறார்கள் என்று நினைத்திருந்தால் அது எத்தனை முட்டாள்தனமோ, அதுபோலதான் இப்போது கிடைக்கின்ற புகழ் எல்லாம் எனக்கு தான் என்று நான் நினைத்தால் நானும் ஒரு முட்டாளாகத்தான் இருப்பேன். கிறிஸ்துவை நான் சுமப்பதால் தான் எனக்கு இந்த புகழெல்லாம். கிறிஸ்து எனக்குள் இல்லாவிட்டால் நான் வெறும் கழுதைதான் என்று கூறினாராம். என்ன ஒரு தாழ்மை பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தாழ்மை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நற்பண்பு பார்த்தீர்களா? ஜெபம். அன்பு தேவனே, உம்மை போல் நாங்களும் மரண பரியந்தம் தாழ்மையாயிருக்க கற்றுத்தாரும்.